ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த 2 மெசேஜ் உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த 2500 ரூபாய் பணம் கிடைக்கும். அது யார் யாருக்கெல்லாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யார் யாருக்கெல்லாம் இந்த 2500 ரூபா வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு வருது. அதாவது மகளிர் தொகைக்கு விண்ணப்பிக்காத எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் விண்ணப்பிக்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் விண்ணப்பித்து 45 நாட்களுக்குள்ள உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டில் உங்களோட பேர் இருக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு அப்படின்னு தனிச்சு ஒரு ரேஷன் கார்டு இருக்கணும். தனி குடும்ப அட்டை இருக்கணும். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோட பேர்லையோ இல்லை உங்கள் மாமனார் மாமியாரோட ரேஷன் கார்டுலேயோ உங்களோட பேர் உங்கள் ஹஸ்பண்டோட பேர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. வருடாந்திர நம்மளோட ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். ப்ளஸ் இந்த 2500 ரூபாயும் உங்களுக்கு கிடைக்கும். அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதையுமே சொல்கிறேன். இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டும் ப்ளஸ் உங்களோட ரசீது, அதாவது மின் கட்டண ரசீது, இந்த 2ம் தேவைப்படும். இந்த 2ம் இருந்தாலே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கார் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே தளர்த்திருக்காங்க. அதாவது நீங்கள் உங்ககிட்ட கார் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டில் பணியாற்றக்கூடிய ஊழியராக நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்கு மாதம் கவர்மெண்ட்லேருந்து இன்கம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை உங்கள் மாமனாரோ மாமியாரோ அவங்க கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க, ஆனால் நான் இல்லை, நான் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தனி ரேஷன் கார்டு அவங்களுக்கு தனி ரேஷன் கார்டு உண்டு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட நீங்கள் இணைச்சிருக்கணும். இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2500 ரூபாய் கிடைக்கும். இந்த 2500 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் நமக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இப்போ டைரெக்டாக பணம் கொடுக்கறதில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். டைரெக்டாக யாரும் பணம் கொடுக்கறதில்ல. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டில் தான் இப்போ போடுறாங்க. உங்களுக்கு இந்த 2500 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகுதிகள்லாம் உங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமாக உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் ரேஷன் கார்டையும் நீங்கள் இணைச்சிருக்கணும். வரும் எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய் பணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 2000 இல்லை 1500 ரூபாயை கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு 500 இல்லை 1000 ரூபாய் வரை ஏற்றுவாங்க. முடிந்த அளவுக்கு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த வருடத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபாயாகவோ இல்லை 2000ஆகவோ நீங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.